உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு கவியரங்கம், அதை தொடங்கி வைத்து உரையாற்றுவதற்காக இந்த கவியரங்கத்துடைய பொறுப்பாளர் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களை வாருங்களம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம் சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஆலமரமான திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகிறேன். கவியரங்க தலைமை திருமதி ராஜசுலோச்சனா அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மற்றும் கவியரங்கத்தில் கவி பாட வந்துள்ள கவிஞர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். 1000 பல்லாயிரம் ஆண்டுகள் மூத்தவளே அன்னை தமிழே, என் தவப்பயனாய் உன் நிலத்தில் பிறந்தவள் நான், உன்னை வணங்குகிறேன். தனலட்சுமி மனோகரன், இல்லத்தரசி, கள்ளக்குறிச்சி. என் ஆசைகள் என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதையை வழங்குகிறேன். மழலை பருவத்தில் தவழ ஆசை, தவழும் போது நடக்க ஆசை, நடக்கும் போது பாவாடை அணிய ஆசை, பாவாடை அணிந்து காதோர லோலாக்கு ஆசை, லோலாக்கு அணிந்து பட்டாம் பூச்சியாய் சிறகடிக்க ஆசை, குயிலாக பாட ஆசை, மயிலாக ஆட ஆசை, வானவில்லின் வண்ணங்களாக ஆசை, கல்வி கோபுரத்தில் ஏற ஆசை, மேகமாய் மிதந்து வானத்தை தொட ஆசை, மேகமாய் மிதந்து வானத்தை தொட ஆசை, நிலவாய் பிரகாசிக்க ஆசை, கொட்டும் அருவியில் குளிக்க ஆசை, பொன்னகை இல்லாமல் புன்னகை பூக்க ஆசை, பொன்னகை இல்லாமல் புன்னகை பூக்க ஆசை, ஏழை பணக்காரன் இல்லா ஏழை பணக்காரன் இல்லா சமத்துவம் காண ஆசை, தடைக்கற்களை வெட்டி படிக்கட்டுகளாக ஆசை, தடைக்கற்களை வெற்றி படிக்கட்டுகளாக ஆசை, தவறவிட்ட சிந்தனைகளை மீட்க ஆசை, தவறவிட்ட சிந்தனைகளை மீட்க ஆசை, துன்பத்தில் துவளாமல் பூக்களாய் பூக்க ஆசை, துன்பத்தில் துவளாமல் பூக்களாய் பூக்க ஆசை, சொல்லாத கனவுகள் ஆயிரம், சொல்லாத கனவுகள் ஆயிரம் நனவாக்க ஆசை, தவறென்றால் அதை தைரியமாக சொல்ல ஆசை, தவறென்றால் அதை தைரியமாக சொல்ல ஆசை, வறண்ட பாலைவனத்திலும் வசந்தமாக வாழ ஆசை, முடிவில்லா ஆசைகள் முடிவில்லா ஆசைகள் இதை முன்வைத்து கவிதை பூக்கள் வழங்க ஆசை, முடிவில்லா ஆசைகள் இதை முன்வைத்து கவிதை பூக்கள் வழங்க ஆசை, கவிதை மழையில் நனையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு குடைப்பிடிக்க ஆசை, கவிதை மலையில் நனையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு குடைப்பிடிக்க ஆசை. வாய்ப்பு வழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடும் வந்த கவிஞர்களுக்கும் ராஜசுலோச்சனா அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. கவிஞர் திலகம், தனலட்சுமி மனோகரன், இல்லத்தரசி, கள்ளக்குறிச்சி. ஆசைப்படாதீர்கள், அதுதான் பாவத்திற்கு காரணம் என்று ஆசைப்படாதீர்கள், அதுதான் பாவத்திற்கு காரணம் என்று முதுமொழி. பகுத்துண்டு பள்ளிகளோ முதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை
வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். மிக அற்புதமாக தன்னுடைய ஆசைகளை எல்லாம் எடுத்து காட்டினார். கவிதை மழையிலே நனையக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் பூங்காவின் மலர்களாக இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கும் கொடை பிடிக்க ஆசை என்று ஒரு கவிதை அழகாக வழங்கினார். நல்லதொரு சிந்தனை அம்மா. நிறைய ஆசைகள் சொன்னீர்கள். பட்டாம்பூச்சியை பறக்க ஆசை, மானாக துள்ளியோட ஆசை, மயிலாக தோகை விரிக்க ஆசை என்றெல்லாம் சொன்னீர்கள். ஏனென்று சொன்னால் மனிதர்கள் மனிதர்களாக வாழவில்லை. மனிதர்கள் மனிதர்களாக வாழாததால் ஒரு மிருகங்களை எல்லாம், விலங்குகளை எல்லாம், பறவைகளை எல்லாம் சொல்லி காட்டி, பூச்சிகளை எல்லாம் சொல்லி காட்டி அதுபோல இருக்க ஆசை என்று மனிதர்கள் கவிதை பாடுகிறார். எங்கேனும் ஒரு வண்ணத்து பூச்சியோ, தட்டாம்பூச்சியோ, ஒரு சிங்கமோ, புலியோ கவியரங்கம் நடத்துமா? கவியரங்கம் நடத்தி மனிதனை போல ஆசை என்று ஒரு கவிதை படிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக படிக்காது. ஆசைகள் எல்லாம் நமக்குத்தான். அவற்றுக்கெல்லாம் அவைகளாக இருக்கவே ஆசை. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. விருப்ப தலைப்பிலே கவிதை வழங்குகிற கவியரங்கம், உலக சாதனை சான்றிதழ் தொடர் சிறப்பு கவியரங்கத்திலே இன்றைக்கு கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுடைய பொறுப்பிலே கவிஞர் திலகம் திருமதி ராஜசுலோச்சனா அவர்கள் தலைமையிலே ஒரு கவியரங்கம் தொடங்கி நடைபெறுகிறது. இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கே மூத்தவர் இருக்கிறார், தந்தை அஞ்சல்தாசன். அவருக்கு எனது சிறப்பான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். அவருக்கு வணக்கம் சொன்ன பிற்பாடு வேறு யாருக்கு சொல்லுகின்றால் மிகவும் இளையவராக இருக்கக்கூடிய கவிஸ்ரீ சரவணன் இணைந்திருக்கிறார். மிகவும் இளையவர், 11ஆம் வகுப்பு படித்து 12ஆம் வகுப்பு சென்றிருக்கிறார். அவருக்கு வணக்கம் செலுத்திக் கொள்கிறேன். இந்த சின்ன குழந்தைக்கும் அந்த மூத்த முதியவருக்கும் வணக்கம் சொல்லுகிற போது அனைவருக்கும் அந்த வணக்கங்கள் சென்று விடுகிறது என்பதால் எல்லோரையும் அதில் இணைத்துக் கொண்டு உங்கள் இருவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். நாளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய கவிஸ்ரீ சரவணன் மிகச்சிறந்த கவிஞர், பல முறை தமிழறி வானிலை கவிதை வழங்கியவர். அவர் இன்றைக்கு இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டு பங்கேற்று கவிதை வழங்க வந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. அதே மாதிரி மூத்த கவிஞர், தமிழும் அறிவிலும் அனுபவத்திலும் இலக்கியத்திலும் மூத்தவர் தஞ்சை அஞ்சல்தாசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். இந்த 2 பேருடைய வருகை என்பது, இந்த கவியரங்கம் என்பது ஒரு முழுமை பெற்ற கவியரங்கமாக அமைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடிய திருமதி ராஜசுலோச்சனா அவர்கள் மிகச்சிறப்பான குரல் வளம் கொண்ட, கவிதை வளம் கொண்ட ஒரு நல்லதொரு கவிஞர். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த 2 குரல்களை கேட்கிறோம். நாம் கேட்க போகிறோம். ஒரு குரலை கேட்டு விட்டோம், திருமதி தனலட்சுமி மனோகரன் குரல். என்றால் அவர் நீண்ட நாட்களாக கூவிய வழியிலே வருவதில்லை. சங்கத்தமிழுக்கு கூவிய வழியிலேயே வருவதில்லை. திருமதி ராஜசுலோச்சனா அம்மையார் அவர்களும் நீண்ட நாட்களாக இணையாமல் இருந்து இப்பொழுது மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது சிறப்பாக 2 பேருடைய கவிதைகளையும் குரல்களையும் ஒருவரை கேட்டோம், ஒருவரை கேட்க இருக்கிறோம். சிறப்பான ஒரு கவியரங்கம் தொடங்கி இருக்கிறது. இந்த கவியரங்கத்துடைய வரவேற்புரை ஆற்றுவதற்காக ஒரு சிறப்பான செயலை செய்ய வேண்டும். அந்த செயலையும் நானே இன்றைக்கு அந்த வரவேற்புரை வழங்கி விடுகிறேன். இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு முத்துவேல் பிரின்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வருக வந்து வரவேற்கிறேன். திருமதி தி மீரா ஈரோட்டிலிருந்து இணைந்திருக்கிறார்கள், அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். நிறைய பேர் புதிதாக இருக்கிறீர்கள். அமுதா அம்மையார் இணைந்திருக்கிறார்கள், கோவையிலிருந்து அமுதா சிங்காரவேல் அவர்கள். தம்பி சுஜி மாதேஷ் எதிர்கால சிறந்த இயக்குநராக வர இருப்பவர். திருமதி பானுமதி அம்மையார் இணைந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இணைந்திருக்கிறார். திருமதி புவனேஸ்வரி எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இணைய இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கவியரங்க நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. திருமதி தனலட்சுமி அவர்களுடைய பொறுப்பில் நடைபெறுகின்ற இந்த கவியரங்கம் திருமதி ராஜசுலோச்சனா அவர்கள் தலைமையிலே சிறு சிறப்புமாக தொடங்கி நடைபெற இருக்கிறது. வாருங்கள் திருமதி ராஜசுலோச்சனா அம்மையார் அவர்களே, ஆவடி அருகிலிருந்து வருகிறார்கள், பீரங்கி தொழிற்சாலைக்கு பக்கத்திலிருந்து வருகிறார்கள்.
நிச்சயமாக குண்டுகளாக கவிதைகள் பொழிய இருக்கிறார்கள், கவியரங்கத்தை நடத்த இருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி ராஜேஸ்வரச்சனா அவர்களே. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திரு வள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாதம் அடிபணிந்து, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி பெரும் மதிப்பிற்குரிய திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண்களாகிய திருக்குறள் செல்வி ஈரோடு திருமதி ராஜாமணி அம்மா அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும், இசை பேரரசி திருமதி கே கற்பகம் அம்மா அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி ரா விஜயா அம்மா அவர்களுக்கும், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய முனைவர் எம் கே ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய தமிழ் மாமணி பெரும் மதிப்பிற்குரிய எங்கள் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், தொடக்க உரை வழங்கிய கவிஞர் திலகம் மதிப்பிற்குரிய திருமதி தனலட்சுமி மனோகரன் அம்மா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அத்துணை தூண்களுக்கும், எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் கவி ஆளுமைகளுக்கும், பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் எங்கள் தாய்மொழியாம் தமிழ் அன்னைக்கும் என்னுடைய அகம் பளித்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நல்லதொரு கவியரங்க தலைமை வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மீண்டுமாய் என்னுடைய அகம் பளித்த வணக்கங்களை அகம் கழித்து தெரிவித்துக் கொள்கின்றேன். கவி அரங்கம் விருப்ப தலைப்பு. விருப்ப தலைப்பில் என்னுடைய கவிதையின் தலைப்பு எனக்காய் வழிகள் திறக்கும். நேர்பட சிந்தித்து இடரில்லா வாழ்வு வாழ்ந்து கடமையில் கருத்தும் கண்ணியமும் வீற்றிருந்து எதிர்பட்ட எவரையும் அவதூறு பேசாது வழி கொடுத்த நெஞ்சத்தையும் அனுபவத்தால் அவமானப்படுத்திடாது வாயார வாழ்த்து தீரமும் திட நம்பிக்கையும் கைவிடாது ஆக்கமும் ஆற்றலும் ஊக்கமும் இழந்திடாது 1000 விளக்குகள் கண்டறிந்த எடிசனுக்கும் வெற்றி கிட்டியது செருப்பு தொழிலாளி மகவு ஜனாதிபதியானது ஒளியும் இழந்த கெலன் கெல்லரும் தன்னம்பிக்கை இழக்காது சிறு உயிர்களும் மழைக்கால உணவினது வெயில் காலத்தை சேமித்து வைத்து பறவைகளும் வலசை போய் கடல் தாண்டி கண்டம் தாண்டி சோர் உறாது பறந்திடவே சிறு மான்களும் புலிகளுக்கு அஞ்சி வாழ்ந்து பழகிட வசந்த காலம் இலையுதிர் காலம் வந்து வந்து செல்ல மழைக்காலம் பேரிடர் காலம் பேயாய் கலந்து பாதிக்க கொள்ளை நோய்களும் கொதிப்பாய் கொதிக்க வைத்து உயிரினும் மேலான இன்னுயிர்களை இழக்க வைத்து இழந்தாலும் வாழ்வுதனை வாழ்ந்தே ஆகணும் கட்டாயம் தந்து எச்சூழ்நிலையும் தன்மானம் இழந்திடாது வாழும் நெறிமுறை தந்திட பல்வேறு அனுபவ பாடங்களை எடுத்துரைக்க இன்பமும் துன்பமும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என விழிப்புணர்வு தந்து அனைத்தும் சமமாய் பாவிக்கும் எண்ணம் தந்து நலமும் வளமும் எண்ணும் எண்ணத்திலே எனும் அனுபவம் கொண்டு வாழும் வகையறிந்து வாழ்ந்திடும் எனக்கும் எனக்கான வழிகள் திறக்கும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா. என்னுடைய கவிதை முடிந்தாயிற்று. நல்லதோர் கவிதை வழங்கி மயமுடன் கவியரங்கத்தை வல்லமை கொண்டு இங்கே வாய்மொழி கூறி தொடங்கி வைத்தார் கவிஞர் திருமதி ராஜேஸ்வரன் அம்மையாருடைய தலைமையுரையை தொடர்ந்து கவிஞர்கள் கவிதை வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் அழைக்க கவிஞர்கள் கவிதை வழங்க வரும் அன்புடன் அழைக்கிறோம். தொடருங்கள். முதலாவதாக எங்கள் கவிஞர் அஞ்சல் தஞ்சைதாசன் அப்பா அவர்களை இருகரம் கூப்பி கவி படைக்க வாருங்கள் அப்பா என்று வரவேற்று அகமகிழ்ந்து கூப்பிடுகிறேன். வாருங்கள் அப்பா, உங்கள் கவி மலையில் எங்களை நனைய வைக்க வாருங்கள். எல்லோருக்கும் இந்த அஞ்சல் தஞ்சைதாசனின் வணக்கம்.
அந்த தஞ்சை கோபுரம் போல் நிமிர்ந்து நிற்கும் என சொல்லி நான் எழுதிய சிறு பாரதியார் பாடலையும் சொல்லி என் கவிதைக்குள் வருகிறேன். வெண்முகுடம் கொண்டது உன் தலை அலங்காரம், உனக்கு வெண்பா பாட வந்தது என் கவிச்சாரம். எழுதுவது உமக்கு தொழில் என்றாய், என் எழுத்துக்கு என்று நீ உயிர் தந்தாய். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதி. நான் முதலில் தான் இந்த தளத்தில் இப்பொழுதுதான் கவி பாட வந்திருக்கிறேன். ஐயா அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் நான் முதல் முறையாக மகள் ராஜசுவாசன் என்னை அழைத்தவுடன் நான் கவி பாட வந்திருக்கிறேன். என்னுடைய தலைப்பு எல்லோரும் வாழ்கவே என்றுமே. எல்லோரும் வாழ்கவே என்றுமே, நல்லோனாய் இருந்து மகிழவே. வல்லமை தாராயோ பராசக்தி, இல்லை என்ற சொல்லை அழிப்பாயே. ஒற்றுமைகள் உயர வேண்டும், கற்றது போல் பயன் தர வேண்டும். கற்பனை திறன் பெருக வேண்டும், கற்கண்டு போல இனிக்க வேண்டும். கவிஞர்களின் கவிதை சிறக்க வேண்டும், கவிதை பெருவெள்ளம் பாய வேண்டும். புவியில் இவர்கள் வாழ்வு பூபாலம் பாட வேண்டும். புவியில் இவர்கள் வாழ்வு பூபாலம் பாட வேண்டும். புவியெங்கும் இவன் கவிதைகள் பேச வேண்டும். கம்பன், வள்ளுவன், பாரதி கருத்துக்கள் போலே எம்மான் புகழ் உயர்ந்து ஓங்க வேண்டும். அம்பாய் என் கவிதை நேர்கொண்டு பாய வேண்டும். வம்பில்லா நல் கவிதை கனியை பறிக்க வேண்டும். வம்பில்லா நற்கவிதை கனியை பறிக்க வேண்டும். கவிஞர்கள் எல்லோரும் வாழ்கவே, அவர் கவிதைகள் எல்லாம் மண்ணில் சிறக்கவே. கவி பாரதி கவிதை போல உயிர் கொண்டு பெருகவே. என் கவிதைகள் எல்லாம் நல்லபடி இதை பாடி மகிழவே, மகிழவே, மகிழவே. வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், ஓங்குக புகழுடன். நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, மிக சிறந்ததொரு கவிதை. தங்களுக்கு நான் பின்னூட்டம் வழங்குவதாய் இதுவே எனக்கு கிடைத்த நல்ல ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் அப்பா. இருந்த போதிலும் இந்த தலைமை பொறுப்பில் இருப்பதால் நான் இந்த பின்னூட்டத்தை தர விளைகின்றேன் அப்பா, உங்களுடைய அனுமதியுடன். எல்லோரும் எல்லாமும் பெறல் வேண்டும், இங்கு இல்லாமை நிலை வேண்டும். அந்த பாட்டு வரி மாதிரி எல்லாருமே எல்லாமுமே பெற வேண்டும், எல்லோரும் வாழ்கவே, எல்லாரும் நல்லவனாவும் வாழணும். அந்த வல்லமையை தாராயோ பராசக்தி அப்படின்னு பராசக்தியிடமே அப்பா ஒரு வேண்டுகோள் வச்சுட்டாங்க. இல்லைங்கிற சொல்லையே அழிப்பாயே. பாரதியோட சிந்தனை அப்படியே அப்பாவிடம் உள்ளது. அவர் தான் சிட்டுக்குருவிகளுக்கும் உணவு கொடுத்தவரு. அதே மாதிரி இல்லைங்கிற அந்த சொல்லையே அழித்திருவாயே, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். முதல்ல ஒற்றுமைகள் உயரணும், கற்றது போல் பயன் தரணும், கற்பனை திறன்லாம் பெருகணும், கற்கண்டு போலவே இனிக்கணும்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்கிறாங்க. கவிஞர்களோட சிந்தனைகள் தான் சிறக்கணும். ஏன்னா கவிதைகள் மூலமா தான் எழுச்சிகள் பிறக்கும், அந்த எழுத்துக்கள் மூலமா தான் சிந்தைகள் வளரும். அதனால கவிஞர்கள் சிந்தனைகள் முதல்ல சிறக்கணும். கவிதை பெரு வெள்ளமா எல்லோரும் மனதிலும் அப்படி பாயணும். புவியில் உன்னுடைய வாழ்வெல்லாம் பூபாலம் பாட வேண்டும், புவியெங்கும் இவன் வாழ்வு பூபாலம் பாட வேண்டும். என்னுடைய கவிதை எங்கும் ஒலிக்க வேண்டும்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. கம்பன், வள்ளுவன், பாரதியின் கருத்துக்கள் எம்மான் புகழ் உயர்த்த ஓங்க வேண்டும். அம்பாய் என் கவிதை நேர்கொண்டு. நான் என்னுடைய கவிதை எல்லோரும் மனசுலயும் அம்பா தைக்கணும். அது எப்பயுமே அப்பா எல்லாருக்குமே வாழ்த்து கவிதைகள் போடுறதுல இருந்து அவர் எழுதுற ஒரு திருவள்ளுவர் மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைப்பவர் என்னுடைய அப்பா. அதே மாதிரி அம்பாய் அவர் கவிதைகள் என்றுமே எங்கள் மனதில பாயும். வம்பில் நற்கவிதை கனியாய் தர வேண்டும். கவிதை அப்படி கனியா மலர வேணும்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. கவிஞர்கள் எல்லோரும் வாழ்கவே. கவிஞர்கள் மட்டும் இல்ல, கவிதை எழுதுற அந்த எழுத்துக்களும் சிறக்கணும். அவன் கவிதைகள் எல்லாம் மண்ணில் சிறக்கணும்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. கவி பாரதி கவிதை போல உயிரும் பெருகணும். கவிதைகள் எல்லாம் நல்லபடி இதை பாடி மகிழணும்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு அப்பா வைத்த இந்த கவிதைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்பா. நன்றிகள் அப்பா. எல்லோரும் வாழ்க என்று கவிதை வழங்கினார். வாழ்க கவிஞர் எல்லோரும்.
வாழ்க வாழும் நல்லோரும், வீழ்க உண்மை இங்கென்றே வெற்றி கவிதை படைத்தாரே. பாரதி போல இங்கே பார்ப்புகள் கவிதை நல்கி நேர்மையின் வழியில் சென்று நீதியை காத்து வெல்வோம் என்று கவிதை கொடுத்தார். மிகச் சிறந்த கவிதை ஐயா. தஞ்சை அஞ்சல்தாஸ் ஐயாவுடைய கவிதைகள் சிறப்பாக இருந்தது. வரிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். இந்த நாடு நலமுடன் வாழ வேண்டும், மக்கள் நன்கு வாழ வேண்டும், கவிஞர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. அடுத்ததாக கவிஞர் ரா பானுமதி அம்மா. மதிப்பிற்கும் பெரும் மாண்பிற்கும் உரிய அம்மா அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர். சமீப காலமாக கவிதை குழுக்களில் இணைந்து கவிதைகள், பட்டிமன்றம், கவி அரங்கம், விவாத மேடைகளில் கலந்து கொண்டு தான் கலந்து கொள்ளும் எல்லா நிகழ்வுகளிலும் மிக சிறப்பாக தங்கள் பங்களிப்பை தருவார்கள். அம்மா அவர்கள் சரித்திரத்தில் முதுகலை பட்டமும், 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதுகலை பட்டமும், ஸ்ரீபாஷ்யம் என்கிற முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார்கள். பகவத்கீதை 700 ஸ்லோகங்களையும் தமிழில் பாடல் வடிவில் மொழிபெயர்த்து உள்ளார்கள். அதை நூலாக்கம் செய்து வெளியிட்டுள்ளார்கள். சில கவிதை நூல்களை வெளியிடும் எண்ணமும் அம்மாவிடம் உள்ளது. நல்வாழ்த்துக்கள் அம்மா. தற்போதே அவர்கள் ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் தான். அவர்களுக்கு ஆன்மீகத்தில் இன்னும் மிக சிறந்த ஆன்மீக பேச்சாளராக வர வேண்டும் என்பது வலுவான ஆர்வம். அம்மாவின் எண்ணம் ஈடேற வாழ்த்தி பணிவன்புடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். அவர்களை வாழ்த்தி இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, விருப்ப தலைப்பில் தங்கள் கவிதையை தாருங்கள். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவியரங்க மேடையிலே விருப்ப தலைப்பில் கவிபாட இணைந்திருக்கிறோம். தலைப்பு சமுதாய அவலம் களைவோம். கல்லு குடித்து கழித்திருந்து வீரம் வளர்த்த தமிழன், இமயம் வென்ற கதையுண்டு இங்கே. இன்று மதுவுண்டு மதிமயங்கி சாலையோரம் நிலைகட்டு புரளுகிறார் புழுதியிலே. ஈட்டும் காசெல்லாம் போதைக்கே போதவில்லை, போசனமில்லை. ஈட்டும் காசெல்லாம் போதைக்கே போதவில்லை, போசனமில்லை. மழலையும் அருளுது, இலவச சத்துணவு தேடுது. மகளிர் உரிமை தொகை நாடி கையேந்த தாலியும் பறிபோகுதே. பாழாக்கும் டாஸ்மாக்கை மூடுவாருண்டோ? மரண வாசலென திறந்து விட்டு தினம் தினம் நரகமாச்சி குடும்பமெல்லாம். இளைய தலைமுறையும் சீரழியுதே, மனம் பதைக்கிறதே. கட்டுப்பாடின்றி காம கொடூரர்களாய் உலாவர்ந்து இளைய தலைமுறையும். கடமை மறந்து போதையில் ஆளும் தமிழர் என்று உணர்வார் தம் நிலைமை. அழிவை நோக்கி அதிவேக பயணம் விட்டே மீள்வரோ இனிய நல்வாழ்வுக்கே. அழிவை நோக்கி அதிவேக பயணம் விட்டே மீள்வரோ இனிய நல் வாழ்வுக்கே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகுக்கு சொன்ன தமிழன், உலகுக்கு பொதுமறை சொன்ன தமிழன், கப்பலேறி வாணிபம் செய்து உலகை ஆண்ட தமிழன், வாக்குகளை விற்று இலவசங்களை வாங்க வரிசையில் நிற்கிறார். வாக்குகளை விற்று இலவசங்களை வாங்க வரிசையில் நிற்கிறார். நேரத்துக்கு ஒரு முகமூடி, உத்தமராய் ஒப்பனை, சொல்லுக்கும் செயலுக்கும் இசைவு இல்லா அரசியல் மாமனிதர் புனிதராய் வேடமிடுகிறார். மேடையேறி நாத்திகம் பேசுவார். குலசாமி கோயிலிலே பட்டை போட்டு படையலிடுவார். உள்ளத்தில் நேர்மையின்றி காமுகனாய் உலாவரும் இவரை யார் திருத்துவார்? இயற்கையை சீரழித்து சுற்றுச்சூழல் கெடுப்பவரை, மரம் வெட்டும் மனித மறந்த மனிதரை யார் திருத்துவது? மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றாரே. மாதரையே கசக்கி தீயிடும் உண்மத்தரை என் செய்வது?
கள்ளி பாலுக்கு தப்பிய எம் மொட்டுகள் காமப்பாலுக்கு இரையாகும் அவலம் யார் தடுப்பார்? கள்ளி பாலுக்கு தப்பிய எம் மொட்டுகள் காமப்பாலுக்கு இரையாகும் அவலம் யார் தடுப்பார்? சொந்த மண்ணின் மைந்தரையே சுரண்டி பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் விந்தை மனிதருக்கு காப்பு போடுவது யார்? மணற்கொள்ளை கனிம வளம் கொள்ளை கொள்ளையர் கூட்டம் அரசால வேடிக்கை பார்க்கும் மனிதர் வீர் கொண்டு எழுவது எப்போது? தமிழா, விழித்துக்கொள், சமூக அவலம் தீர்க்க எழுந்து வா. கல்வி இங்கு காசிற்கே கிடைக்குமென்ற சுவரொட்டியின்றி சுத்தமாய் சுகமாய் சுலபமாய் சுவைக்கவே வேண்டும். பசிப்பினியில்லா தேசம், அறிவு பசி மிகுந்த தேசம், சுரண்டல்கள் இல்லாத லஞ்சம் ஊழல் நாற்றமில்லா தேசம், இயற்கை வளம் கொழிக்கும் தேசம், சூழல் மாசில்லா தேசம் என் தேசமாக வேண்டும். சுரண்டல்கள் இல்லாத லஞ்சம் ஊழல் நாற்றமில்லாத தேசம், இயற்கை வளம் கொழிக்கும் தேசம், சூழல் மாசில்லா தேசம் என் தேசமாக வேண்டும். மனித நேயம் காக்கும் மனிதர்களுடனே சாதியை காட்டி வாய்ப்புகள் மறுக்கப்படாத தேசம் வளர வேண்டும். அன்பினை போதித்த மகான்கள் தோன்றிய தேசம், சமத்துவம் எங்கள் வழியாகும் என்று முழங்கி புறப்படும் காலம் வர வேண்டும். கல்விக்கண் திறந்தாலே அரசியல் விழிப்புணர்வு வந்தாலே இது சாத்தியமாகும். கல்விக்கண் திறந்தாலே அரசியல் விழிப்புணர்வு வந்தாலே இது சாத்தியமாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நல்வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகளம்மா. சமுதாய விழிப்புணர்வு கவிதை, குடிப்பழக்கம், அரசியல் சுரண்டல், பாலியல் குற்றங்கள் இவை எல்லாவற்றையுமே கொண்டு வந்துட்டீங்க. கள்ளு குடித்து அழிகின்றான், இமயம் வரை வென்ற மன்னன் ஆண்ட தேசம் இது. ஆனா கொட்டும் காசெல்லாம் போதைக்கே போதவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இளைய தலைமுறையும் தவறிடுது, கடமை மறந்து போதை வழி போகுது. மனிதன் எங்குதான் திருந்துவான்? அழிவை நோக்கியே அவனுடைய பயணம் போயிட்டே இருக்கே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொல்லிவிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த பாதையை யாருமே பின்பற்றுவதில்லை. வாக்குகளை விற்று இலவசங்களை வாங்குகிறான், மேடை ஏறி நாத்திகம் பேசுறான், உள்ளத்திலே காம்புகம் தரித்தவன், மனிதன் மற்ற மரம் போன்ற மனிதனா இருக்கிறான். கள்ளிப்பாலுக்கு தப்பும் என் மொட்டுக்கள் காமப்பாலுக்கு இரையாவதை யார் தடுப்பார்? ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. தொட்டியில் கண்ணுறங்கும் குழந்தை முதல் மூதாட்டி வரை, அதாவது அரசு மருத்துவமனையில வர அனாதை பிணங்களும் அவசர ஊர்தியில் அழைத்து செல்லும் பெண்கள் வரை பாலியல் தொந்தரவிற்கு ஆளாகிறார்கள். பாரதி ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருப்பாரு, ஓடி விளையாடு பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, நல்ல தொடர் எது கெட்ட தொடர் எது என்று சொல்லி கொடுத்து வளர்க்கும் போதே இந்த குழந்தைகள் அந்த விழிப்புணர்வு அடையும். அப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்முறை அற்ற ஒரு சமுதாயம் எழ வேண்டும் என்று கேள்வி எழுதிருக்கீங்க. மணற்கொள்ளை கல்வியில சிறப்புறது எப்போது? அறிவு பசி வேணும். சூழல்ல இயற்கை மாசுபட்டு போய் கிடக்கு, எங்களுக்கு மாசு இல்லா ஒரு தேசம் வேணும். அரசியல் சுரண்டல் லஞ்சம் இல்லாத தேசம் வேணும். சாதியம் இல்லாத தேசம் வேண்டும். சமத்துவம் எங்கள் வழியாக வேண்டும் என்று பல வேண்டுதல்களை வைத்துள்ள அம்மா அவர்களுக்கு என் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறுகின்றேன் அம்மா. மிக சிறந்ததொரு விழிப்புணர்வு கவிதை அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. மிக நீண்டதொரு பின்னூட்டம் அளித்தார்கள் திருமதி ராஜசுலட்சன். எனவே உங்களுடைய கவிதை சிறப்பாக இருந்தது. வாழ்த்துகிறேன் அம்மா. எல்லா வகையிலும் அவர்களே சொல்லிவிட்டார்கள். சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி. அற்புதம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக கவிஞர் மீரா அம்மா. எங்கள் தங்கம் மீரா அம்மா எப்பொழுதும் புன்னகை தவழும் முகம். இயற்பியல் படிப்பு படித்து ஹெச்ஓடியாக இருந்து பணியில் இருந்து ஓய்வு பெற்று தற்போது தமிழ் பணியில் தம்மை முழு மூச்சாக ஈடுபடுத்திக் கொண்டு பல விருதுகளும் உலக சாதனை நிகழ்வுகளும் புரிந்து சாதனை பெண்மணியாக வலம் வரும் சிங்கப்பெண் அவர்களை வாழ்த்தி இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் தலைமை ராஜசுலோச்சனா அம்மாக்கும் மற்ற அனைத்து கவிஞர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை கூறி இதோ எனது கவிதை. சூழல் காப்போம், இயற்கையை ரசிப்போம். இயற்கை இறைவனின் இணையில்லா கொடை, இன்றும் நமக்கு என்றும் வரமாக.
சுற்றுப்புறம் வாழ்வில் கற்றுத்தரும் 1000 பாடங்கள், ஆகச்சிறந்த ஆசான்கள். மண்ணையும் காற்றையும் விண்ணையும் உருவாக்குவது மனிதனுக்கு சாத்தியமா? மனதிற்கு புரியுமா? நெகிழியை பயன்படுத்தி நெடுநாட்கள் மண்ணில் மக்காமல் இருந்து சக்கையை உருவாக்கி, காற்றை மாசாக்கி, சூழலை விஷமாக்கி, நாளும் மாசுபடுத்தி வாழும் காலத்தில் மரங்களையும் அழித்து வரமான வசந்தத்தை கரங்களால் வெட்டுவது அறமற்ற செயலல்லவா? மழையின் கம்பீரமும் அலைகளின் ஆர்ப்பரிப்பும் அருவிகளின் அழகும் புல்வெளியின் குளிர்ச்சியும் ரசிக்க வேண்டாமா? நீர்தான் ஆதாரம். நீர்நிலை காத்தல் நீடூழி வாழ்தலை நித்தியத்தில் பார்க்கலாம். நிலத்தை போற்றுவதும் நிம்மதியான வாழ்க்கைக்கு நிச்சயமான வழி. நிசத்தை அறிவதுதானே நல்லது. ஐம்பூதங்களும் வாழ்வை ஐயமில்லாமல் நலங்காக்கும் பசுமையை போற்றி பண்போடு வாழ்வோம். காற்று இல்லையேல் வாழ்வு இல்லை. மூச்சு காற்றே முழுமுதற் பொருளாக. ஆகாயம் போன்று அகன்ற மனது அவனியில் வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ளதே. ஐம்பூதத்தில் உலகத்தினை உடலோடும் உயிரோடும் இணைத்து இருந்து இயக்கத்திற்கு காரணமாகிறதே. சுற்றுச்சூழலை சுத்தமாக காத்து பற்று வைத்து வாழ்ந்து சுவாசத்தை நீட்டிப்போம், பசுமையை போற்றுவோம். நன்றி. நன்றிகளம்மா. நீங்களும் இயற்கை மிகச்சிறந்ததொரு விழிப்புணர்வு கவிதை தான். எல்லாருமே இயற்கையை பாதுகாக்கணுங்கிற நல்ல ஒரு விழிப்புணர்வோட வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குமா. சூழல் காப்போம், அந்த இயற்கையை ரசிப்போங்கிற அந்த கவிதை வரிகள்லயும் உங்களுடைய எண்ணம் வெளிப்பட்டுருச்சு. இயற்கை இணையில்லா கொடை. இயற்கை இறைவன் கொடுத்த ஒரு நல்ல பரிசு. மனிதா, நீர் இல்லாம நீ வாழ முடியுமா? நெருப்பு இல்லாம வாழ முடியுமா? ஆகாயம் இல்லாம வாழ முடியுமா? காற்று இல்லாம சுவாசிக்கத்தான் உன்னால முடியுமா? எல்லாமே உன்னை சுற்றி இருக்கிற அந்த ஐம்பூதங்களை நீ ஏன் வீணடிக்கிற? ஆகச்சிறந்த ஆசான் அவங்கெல்லாம் நமக்கு அதுக்கு கற்றுக் கொடுத்தது. அதாவது நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் மழை பெய்யன்னு பெய்யுது. அப்படி அது நல்லோர் தீயோர் மேல பெய்யும் பொழுது அதை ஆசானா இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ ஏன் அதனை அழிக்கிறேன்னு ஒரு வினா அழகா கேட்டிருக்காங்க. நெகிழியை பயன்படுத்தி ஏன் சூழலை மாசுபடுத்துற? அந்த நிலத்தையும் ஏன் வீணாக்குற அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அம்மா, மரங்களை அழித்து வரமான வசந்தத்தை உன் கரங்களால் அழிக்கிறாய் அப்படின்னு நல்ல எதுகையோட கொண்டு வந்திருக்கிறாங்க. அம்மா, மரங்களை அழித்து வரமான வசந்தத்தை உன் கரங்களால் அழிக்கிறாய். நல்லா இருக்குங்கம்மா. நீர் தான் நமக்கு ஆதாரம். நீர் இருந்தாதான் நீ நீடூழி வாழ முடியும். நீர் இல்லைன்னா நீ என்ன செய்வ? ஒரு நேரத்துல ஒரு தண்ணி குடிக்க முடியாம இந்த வெயில் காலத்துல எல்லாம் வாழ முடியுமா? அப்படி இருக்கும்போது எல்லாமே ஐம்பூதங்களையுமே அம்மா அழகா அற்புதமா அது ஒவ்வொரு வரியிலையும் அழகா கொண்டு வந்துட்டாங்க. காற்று இல்லைன்னா சுத்தமா வாழவே முடியாது. அதனால சுத்தமான காற்றை பற்றோட பிடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வாழ்வோம், பசுமையை காப்போம்ங்கிற அந்த வேண்டுதலையும் வச்சுக்கிட்டு மிக சிறப்பான வரிகளோடு இணைந்து எங்களுக்கு நல்லதொரு கவிதையை தந்த மீரா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அம்மா நன்றிமா, நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றிகளம்மா. இயற்கையை போற்ற வேண்டும், இறைவனாய் பார்க்க வேண்டும். இயற்கையை போற்ற வேண்டும், இறைவனாய் போற்ற வேண்டும். செயற்கையாய் வாழும் மக்கள் செம்மையாய் வாழ வேண்டும் என்று ஈரோட்டைச் சேர்ந்த அம்மா திருமதி டி. மீரா அவர்கள் சிறப்புடன் கவிதை தந்தார். ஆரோருக்கு அறிவு சொல்லும் பாட்டொன்றை எங்களித்தார். வாழிய வாழியா. நன்றி. நன்றி. அடுத்ததாக கவிஞர் கவிஸ்ரீ சரவணன் குட்டியை கவிதை பாட அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை மலையில் நனைவிக்க எங்களை வாருங்கள். இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர்
திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பாக இருக்கும் திருமதி ராஜா சுலோச்சனா அம்மா அவர்களுக்கும், என்னோடு கவிப்பாட வந்திருக்கும் கவிதை உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதையின் தலைப்பு மௌனம். மௌனம் சில நேரங்களில் சிரிக்க வைக்கின்றன, சில நேரங்களில் சிந்திக்கவும் வைக்கின்றன. மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாத மொழி. விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையாய் அமையும் சில மௌனம். விடை தெரியாத கேள்விகளுக்கும் விடையாய் அமையும் சில மௌனம். மௌனம் அழகாய் பேசுகிறது, அழகோ மௌனமாய் பேசுகிறது. மௌனம் பிரச்சனைகளை குறைக்கும், புன்னகை மௌனம் பிரச்சனைகளை முடிக்கும். மற்றவர்களை காயப்படுத்தும் ஏளன புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது. மற்றவர்களை காயப்படுத்தும் ஏளன புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது. வார்த்தைகளால் சுட்ட போது வலிக்காத இதயம் மௌனம் காட்டும் போது வலிக்கிறது. வார்த்தைகளால் சுட்ட போது வலிக்காத இதயம் மௌனம் காட்டும் போது வலிக்கிறது. ஒரு மனிதனை தாக்கும் மிக பெரிய ஆயுதம் அவனுக்கு பிடித்த ஒருவரின் மௌனம்தான். ஒரு மனிதனை தாக்கும் மிக பெரிய ஆயுதம் அவனுக்கு பிடித்த ஒருவரின் மௌனம்தான். தேசிய கீதம் பாடும்போது மௌனம், அது நாட்டு பற்றின் ஜனனம். தேசிய கீதம் பாடும்போது நாம் காத்து நிற்கும் மௌனம், அது நாட்டு பற்றின் ஜனனம். இதுவரை என் கவிதையை மௌனமுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறந்ததொரு கவிதைமா. ரொம்ப உங்க வயதுக்கு அழகா சூப்பரா வரிகள் அமைத்து நல்லா எழுதிக்கிறீங்க. மௌனம் தான் சில நேரங்கள்ல சிரிக்கவும் வைக்கும், சில நேரத்துல சிந்திக்கவும் வைக்கும். மௌனமா கடந்து போயிட்டோம்னா பல பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். நீ புன்னகையால பேசுற போதே அதுவே அவங்களுக்கு பதில் அளிச்சிரும். மௌனம் சில பிரச்சனைகளை அப்படியே மறைச்சிரும். மற்றவர்களை காயப்படுத்தாமல் ஏளனங்களை விட அந்த மௌனமே சிறந்தது. நான் மற்றவங்கள காயப்படுத்தி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணி அவங்கள ஏளனமா பாக்குறத விட அந்த மௌனமா நான் கடந்து போறது சிறந்தது. வலிமையான ஆயுதம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எதையும் கடந்து போகும். நம்ம அந்த புன்னகை சிரிப்பே அருமருந்துங்கிற மாதிரி மௌனமா சில நேரத்துல இருந்துறதும் நமக்கு பல பிரச்சனைகளை தீர்த்துடும். அது வலிமையான ஆயுதம்னு சொன்னது மிகப்பெரிய நல்ல ஒரு விடயம் அம்மா. அவருக்கு பிடித்த ஒருவரின் மௌனம், அது அவங்களுக்கு அது அந்த இடத்துல நான் எனக்கே பிடிச்சவங்களுடைய ஒரு மௌனம் எனக்கு அந்த இடத்துல விரும்பப்படுது. தேசிய கீதம் பாடும் பொழுது நம்ம மௌனம் காக்கிறோம். இப்ப மௌனமா இருந்து என்னுடைய கவிதைகள் கேட்ட உங்களுக்கும் நன்றிகள் சொல்லி அழகா முடிச்சீங்கம்மா. மிக சிறந்த ஒரு கவிதையை வழங்கிய தங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அம்மா. நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. கவிஸ்ரீ சரவணன், உங்களுடைய கவிதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன கேட்டா, காயப்படுத்த ஏழை புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது. அருமையான கவிதை. நாளைக்கு நீங்க பெரிய கவிஞரா வருவீங்க, மிக சிறந்த கவிஞரா வருவீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கீங்க, மிக உயர்ந்த இடத்துக்கு போறீங்க. இப்பவே நீங்க தமிழ் அருவி வானொலியில பல கவிதைகள் வாசி. எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன வயசுல ஒரு தொகுப்பு நூல்ல இடம்பெற்றதுன்னு சொன்னா அது இவங்களை சொல்லணும். பாருங்க, கவிஸ்ரீ சரவணனுடைய புகைப்படத்தோட முகங்கள் 6 இந்த நூல்ல இடம்பெற்றிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுல இந்த அளவுக்கு உயர்த்தி எட்டியிருக்காங்க. இது ஏதோ இவருடைய கவிதைகள் அனைத்தும் சிறந்ததாக இருந்ததால் தான் இந்த தொகுப்புல இருந்தால் இடம்பெற முடிஞ்சது. அந்த வகையில் இடம்பெற்றிருக்காங்க. 25 கவிதைகள் இந்த நூல்ல இருக்கு. இவங்களுடைய கவிதைகள் 25 கவிதைகள் இந்த தொகுப்பு நூல்ல முகங்கள் 6. தமிழறி வானொலியில எண்ணற்ற கவிதைகளை வாசித்து அதற்காக ஜெர்மன் தமிழருவி வழியாக
இவர்களுக்கு பொய்டீஷர் போகல் என்கிற விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அதே மாதிரி அதிகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக சிறந்த கவிகளை வழங்கியதற்காக பெரும் கவி என்கிற விருதையும் இவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இவங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வதில்லை. நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சிகள்ல கூட கலந்து கொள்றதில்லை. காரணம் கேட்டீங்கன்னா, நான் தான் அவங்க கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீங்க 11, 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, இப்ப படிப்புல கவனம் செலுத்துங்க, இது மாதிரி எல்லாம் உங்க கவனம் தகர விடாதீங்க. மாவட்ட அளவிலேயா வெற்றி பெற்று, மாநில அளவிலையும் வெற்றி பெற்று, கரகாட்டத்தில் இவர்கள் சிறப்பாக கரகாட்டம் ஆடக்கூடியவர். தஞ்சாவூர் மேயர் அவர்கிட்ட இவங்க விருது பெற்றிருக்கிறாங்க. பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல, பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு மாநில அளவில் அரசு விருது பெற்றவர். கரகாட்டத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அருமையான திறமை உள்ள ஒரு சின்ன குழந்தை. வளருகிற போதே இந்த குழந்தையினுடைய அறிவாற்றலும் கலையாற்றலும் வெளிப்படுகிறது. வாழ்க. நாளைக்கு நீங்க நிச்சயமா ஒரு மாவட்ட ஆட்சியராக வருவீங்க. உங்களுடைய நோக்கமும் கூட அதுதான். அது மாதிரி வருகிற போது இது மாதிரி கவிஞர்கள் எல்லாம், சமூக சிந்தனை உள்ள கவிஞர்கள் எல்லாம் ஆட்சியராக வருகிற போது சிந்தித்து பாருங்கள். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இவர் ஒரு மாவட்டத்திலே பொறுப்பாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் எளிதாக அணுகலாம், இல்லாதோரெல்லாம் அவரிடம் செல்லலாம், பாதிக்கப்பட்டவர்களால் நீதி கேட்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பம், மகிழ்ச்சி. உங்களுடைய வளர்ச்சியே என்னுடைய மகிழ்ச்சி. உங்களுடைய வளர்ச்சியே என்னுடைய மகிழ்ச்சி. ஐயா, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். உங்க வாக்கு பலிக்கிட்டோம். அந்த மக வாழ்த்துக்கள் கவிஸ்ரீ சரவணன் அம்மா. நன்றி அம்மா. அவர்கள் சரியான நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாங்கொட்டையை விதைத்தால் நிச்சயமாக மாமரம் தான் முளைக்கும். இந்த பெண் IAS ஆக விதைக்கப்பட்டிருக்கிறார். IAS ஆகத்தான் வருவார். அடுத்து மதிப்பிற்குரிய கவிஞர் முத்துவேல் பிரின்ஸ் ஐயா, தாய்மொழி உறவுகள் தளத்தின் நிறுவனர், சமூக சேவகர், பல்துறை திறன் மிக்கவர், பாசம் மிக்கவர், உதவும் எண்ணம் கொண்டவர். அவர்களை கவிதை தருமாறு இருகரம் கூப்பி வணங்கி கூப்பிடுகிறேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். நன்றிகள் அம்மா. மகிழ்ச்சி. மிக சிறப்பான ஒரு நிகழ்வை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வினுடைய நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கவிப்பாட காத்துக் கொண்டிருக்கிற கவி ஆளுமையில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நன்றிகளை தெரிவித்து, என்னுடைய சிறிய ஒரு கவிதை. விதி என முடங்கி விடாதே, விதி என முடங்கி விடாதே, விடியும் வரை போராடு, உன் சுதந்திரத்திற்காக போராடு, சதியெனும் வலையில் சிக்கி துயரப்படாதே. விதி என முடங்கி விடாதே, விதி என முடங்கி விடாதே, விடியும் வரை போராடு, உன் சுதந்திரத்திற்காக போராடு, சதியெனும் வலையில் சிக்கி துயரப்படாதே. சதியெனும் விதியும் மதிய வெல்லலாம், மாயான உலகின் தோட்டங்களைக் கண்டு மயங்காதே. மாற்றத்தை கண்டு மதியை வளர்த்துக்கொள், மாய எனும் கண்ணாடியை உடைத்து உன் உயர்வை நீ காட்டு. உனக்கென சிறிய எல்லையை நீயே போட்டுக் கொள்ளாதே, பரந்த உலகத்திற்காக போராடு, சதியெனும் வலையில் சிக்கி துயரப்படாதே. உன்னை வீழ வைப்பது விதி அல்ல, வாழ வைப்பதே விதி. வேதனையை சாதனையாக்கி வெற்றி கொள்வதே விதி. முயன்றால் முன்னேற்றம் உண்டு, பயின்றால் பாதை உண்டு. எழுந்திடு, துணிந்திடு, உழைத்திடு, உயர்ந்திடு, இனியும் விதி என முடங்கி விடாதே, விடியும் வரை போராடு, உன் சுதந்திரத்திற்காக போராடு. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மிகச்சிறந்ததொரு நல்ல ஒரு வரிகள் ஐயா. எல்லாமே தன்னம்பிக்கை வரிகள். எங்க ஐயா தன்னம்பிக்கை நாயகன், அதனால தன்னம்பிக்கை வரிகளாகவே எழுதியுள்ளார். சுருங்க சொல்லி விளங்க வைத்துள்ளார்.
வரிகள் சில குறியதாக இருந்தாலும் முத்து முத்தான வரிகள் எல்லாம் எங்கள் முத்துவேல் பிரின்ஸ் ஐயா மாதிரியே முத்து முத்தான வரிகளும் கொண்டு உள்ளது. விதியென முடங்கி விடாதே, விதியென முடங்கி விடாதே, விடியும் வரை போராடு, சதி எனும் மாய வலையில் சிக்கிக்கொண்டு விழுந்து விடாதே, மாற்றங்களை நீ உனக்குள்ளே கொண்டாடு, உனக்கான சிந்தையை தனியே உருவாக்கிடு, உன்னை வீழ வைப்பது விதி அல்ல, வாழ வைப்பது மதியே, நீ வீழ்ந்தே கிடக்காத, எழுந்திருச்சு நில்லு அப்படின்னு நல்ல ஒரு முத்து முத்தான வரிகளை கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் ஐயா. நன்றி. நன்றிகளம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிறப்பாக கவிதை தந்தா செந்தமிழ் கவிதை வாருங்க. அறங்களை சொல்லும், அறங்களை சொல்லி வாழும் அன்புடை கவிஞர் வாழ்க. முத்துவேல் என்று சொன்னால், முத்துவேல் என்று சொன்னால் மலைகளின் பிரின்ஸ் தானே. முருகன் தான் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவர், அரசர். முத்துவேல் என்று சொன்னால் மலைகளின் பிரின்ஸ் தானே. வாழ்க. நன்றி. நன்றிகள் ஐயா, மகிழ்ச்சி. கவிஞர் சுஜி மாதேஷ் அவர்கள் பெரிய புளியம்பட்டி கிராமத்தில் பிறந்தவர். இரத்த பரிசோதனை, அக்குபஞ்சர் கல்வி முடித்துள்ளார். மருத்துவம், ஆன்மீகம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டவர். இலக்கியம், பலகுரல் நடிப்பு, நகைச்சுவை, விவாத மேடை, பட்டிமன்றம், கருத்தரங்கம், கவியரங்கம் ஆகிய நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். தமிழ் திரைப்படங்களில் தற்போது அறிமுகமாகி உள்ளார். சினிமாவில் பாடல், வசனம் எழுதுவதை விருப்பம், லட்சியமாகவும் கொண்டுள்ளார். வாழ்வில் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் மாறாத நோக்கமும் லட்சியமும் கொண்டவர். அவருடைய தாரக மந்திரம், உலகமே திரும்பி பார்ப்பதை விட உலகமே உற்று பார்க்க வேண்டும் என்பதே அவர்கள் எண்ணம். ஈடேற நல்வாழ்த்துக்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக சாதனை தொடர் கவியரங்கம் ஒரு அற்புதமான, ஒரு அழகான ஒரு நிகழ்வு. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர் திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும், ராஜ சுலோசனா அம்மா அவர்களுக்கும், குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாமனிதர்களுக்கும் மாலை வணக்கம். விடியல் பயணம் என்ற விடியல் நோக்கி பயணம். மனிதனாக பிறந்தேன், மண்ணுலகில் வாழ்கிறேன், என்னோடு நானே என்றும் தனிமையிலே, என்னுடைய உள்ளம் வலிமையோடு அமைந்ததே, எண்ணமும் சிந்தனையும் செயலும் பொங்குகிறதே, என்னிடம் உணர்வுகளோடு நான் கூறுவதே, அடைகளை தகர்த்திடு, அந்நம்பிக்கையோடு இருந்திடு, உன்னால் முடியும், உனக்காக விடியும், எதையும் கற்றுக்கொள், எதுவும் பெற்றுக்கொள், லட்சியம் உருவாக்கிடு, நிச்சயம் நனவாக்கிடு, இதயம் இருக்கட்டும், வலிமையில் நிலைக்கட்டும், அச்சமும் பதற்றமும் சந்தேகமும் ஒளியட்டும், துணிச்சலும் கவனமும் பொறுமையும் வேண்டும். எதிர்பார்ப்பு வைப்பது எவ்வளவு முக்கியம், எச்சரிக்கையோடு இருப்பது அவ்வளவு அவசியம். நீங்க சொல்லுங்கம்மா. மிகச் சிறந்ததொரு விழிப்புணர்வு கவிதை, விடியல் பயணம். எனக்கான விடியல் பயணம் எப்படி இருக்கணும் என்கின்ற உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்பார்ப்புகளை கொண்டே நீங்கள் இந்த கவிதையை அமைத்துள்ளீர்கள் ஐயா. மனிதனாக பிறந்தேன், மண்ணுலகில் வாழ்கிறேன், என்னோடு நானே என்றும் தனிமையிலே பயணிக்கின்றேன், என்னுடைய உள்ளம் என்னுடைய உள்ளம் நான் வலிமையோடு வச்சிருக்கேன், எண்ணமும் சிந்தனையும் செயலும் என்கிட்ட அப்படியே பொங்கிட்டே இருக்கு, எனக்குள்ள ஆற்றலும் அறிவும் மிகுந்துகிட்டே இருக்கு, என்னிடம் உணர்வுகளோடு எனக்கு நானே கூறிக்கிறேன், தடைகளை தகர்த்திடு, தன்னம்பிக்கையோடு இருந்துடு. நல்ல தன்னம்பிக்கையான வரிகள் கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய கவிதைகள்ல எல்லாமே இயல்பு அணி நல்லா பொருந்தி எழுதிருக்கிறீங்க ஐயா.
தடைகளை தகர்த்திடு, தன்னம்பிக்கையோடு இருந்திடு, உன்னால் முடியும், உனக்காக விடியும். இதெல்லாம் நல்ல ஒரு வைர வரிகள். தடைகளை தகர்த்திடு, தன்னம்பிக்கையோடு இருந்திடு, உன்னால் முடியும், உனக்காகவே விடியும். விடுகின்ற விடியல் எல்லாம் நமக்கான விடியல், நம்பிக்கைக்கான விடியல் என்ற வைர வரிகள். எதையும் கற்றுக்கொள், எதுவும் பெற்றுக்கொள். ஒவ்வொரு நாளையும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். எதையுமே நம்ம இயற்கை கிட்ட பெறுறோம், அனுபவங்கள் மூலமா பெறுறோம். அதே மாதிரி எதையும் பெற்றுக்கொள். லட்சியம் உருவாக்கிடு, நிச்சயம் நனவாக்கிடு. லட்சியத்தை உருவாக்குனாதான் அந்த லட்சியத்தை நம்ம முதல்ல நிச்சயம் அடைய முடியும். லட்சியத்தை உருவாக்குறதோட மட்டும் அல்லாம அதை நனவா ஆக்கிடு, பகற்கனவா ஆக்கிடாத, நனவாக்கிடு. இதயம் இருக்கட்டும், வலிமையில் நிலைக்கட்டும். எவ்வளவுதான் நமக்கு பாதைகள்ல நமக்கு வாழ்க்கையில மேடு பள்ளம் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதுல எல்லாம் நீ அச்சம் பதற்றம் சந்தேகம் எல்லாம் ஒழிச்சிரு. உனக்கு நீயே தன்னம்பிக்கையோட இரு. துணிச்சலும் கவனமும் பொறுமையும் வேணும்னு சொல்லிட்டீங்க. எதிர்பார்ப்பு வைப்பது எவ்வளவு அவசியம், அதே மாதிரி துணிவும் கொண்டு கொள். எண்ணங்களை மாற்றிடு, பயிற்சி முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏமாற்றம் நிகழ்ந்தால் என்றும் வாடாதே. அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சியே திருவினையாக்கும் என்று அழகா சொல்லியிருக்கிறீங்க. முன்னேற்றம் வளர்ந்தால் எப்பொழுதும் ஆடாதே. நீ முன்னேற்றம் பிடிச்சுக்கிட்டேன்னா அதுக்காக எப்பயுமே ஆடிடாத. பணிவு பண்பு கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறீங்க. முயற்சி மலரட்டும், தொடர்ச்சியில் அமையட்டும், அடக்கமும் பணிவும் காலமெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், குப்பமேடு கோபுரமாகும், கோபுரம் குப்பமேடு ஆகும். அதனால எப்பயுமே அடக்கம் பணிவு காலமெல்லாம் இருக்கட்டும். வெற்றியும் தோல்வியும் வாழ்வெல்லாம் அடைந்திடு, நன்மைகளும் உதவிகளும் காலமெல்லாம் செய்திடு. நீ வாழ்ற வாழ்க்கையில எல்லாருக்குமே உதவியா இருந்துன்னு சொல்லியிருக்கிறீங்க. வாழும் வாழ்க்கைய அடையாளத்தோடு அமையட்டும். உலகத்தில் வாழ்ந்தாலும் நீ எல்லாருடைய உள்ளத்திலும் வாழ்ந்துட்டு அழகா ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு முடிச்சிருக்கிறீங்க. உலகத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல, அதே மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த உலகத்துல எல்லாருக்கூடயும் நம்ம பயணிக்கும் போது அவங்களுடைய உள்ளத்திலேயும் நீ இருந்துருன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையான வரிகளையும் கொடுத்திருக்கிறீங்க. மிக சிறந்ததொரு கவிதை படைத்த உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வணக்கங்களும் சகோதரரே. வணக்கம். மாற்றுத்திறனாளின்னு சொன்னாங்க. காலம் என்பதும் சிந்தனை என்பதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி சிந்தனையில் மாற்றம் இல்லாதவர்கள் கூட மாற்றுத்திறனாளிகள் தான். சிந்தனையில் மாற்றம் இல்லாமல் இருப்பவர்கள் கூட மாற்றுத்திறனாளிகள். நீங்கள் மாறுபட்ட சிந்தனை கொண்டவர் என்பதால் நீங்கள் மாற்றுத்திறனாளி அல்ல. விடியும் பயணம் விடியும் வரை தொடரும். பயணம் முடியும் போது நற்பொழுது உங்களுக்கு விடியும். அப்போது அங்கே புதிய பயணம் தொடங்கும். புதிய பயணம் தொடங்கும். அது ஒரு புதிய திரைப்படமாய் வளரும். வாழ்க வாழ்த்து. திரைப்படத்துறையில் இயக்குநராக முயற்சித்துக் கொண்டிருக்கும் புதிய மாதிரிகளுக்கு வாழ்த்துகிறோம். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்து. நன்றி. திருமதி க. கற்பகவல்லி அம்மா, தமிழ் துறை உதவி பேராசிரியர், DBMM கல்வியியல் கல்லூரி, திருவள்ளிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம். 2013 முதல் கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருபவர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிமலையில் எங்களை நனைய வைக்க வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ உழைப்பின் உன்னதம். காலை கதிரவன் கண் விழிக்கும் நல்விடியல், நிம்மதி தரும் கடின உழைப்பு. நெல் விதை கொண்டு வயல் தேடி வாழ்க்கை பயணம் இனிதே தொடக்கம். நெல் விதை கொண்டு வயல் தேடி வாழ்க்கை பயணம் இனிதே தொடக்கம். நெற்றி வியர்வை சிந்தி விதையூண்டி நீர் பாய்ச்சி நல் தொழில் செய்து நெல்மணி துளிர்விட்டு சிரிக்கும். நெற்றி வியர்வை சிந்தி விதையூண்டி சீராய் நீர் பாய்ச்சல் செய்ய நெல்மணி துளிர்விட்டு சிரிக்கும்.
வயிறும் மனமும் நிறைந்த மகிழ்ச்சி. வயிறும் மனமும் நிறைந்த மகிழ்ச்சி. மக்கள் பிணி போக்கும் மகத்தை விளை நிலம் பேணும் பணியாம். விளைச்சல் தரும் விவசாய பணி நிதமும் எந்தன் விடியல் பாதையில். விளைச்சல் தரும் விவசாய பணி பெறும் சுயநலமின்றி நான் நலம் பெறும் சுயநலமின்றி நாடு நலம் பெற செய்யும் பணியே விவசாய பணி. விளை நிலம்தான் விளைநிலமாக மாற்றினால் ஆபத்தே. விடியல் இருளாய் மாற நேரிடும். விடியல் இருளாய் மாற நேரிடும். பசுமை புரட்சி பாரெங்கும் பரவட்டும். பகைமை மறந்து பாசம் நிலவட்டும். பசுமை புரட்சி பாரெங்கும் பரவட்டும். பகைமை மறந்து பாசம் நிலவட்டும். நல்லோர் ஒருவர் பொருட்டு பெய்யும் மழை நானிலமெங்கும் வளம் சேர்க்கும். மக்கள் எல்லாம் போகாமல் மனித நேயம் கொண்டு மகத்தான வாழ்வுடன் நிம்மதி பெற வேண்டும் என்று என்னுடைய பயணமானது விவசாய பயணமாகவே அமைகிறது. நாளும் சிறக்க இறைவன் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய கருத்தை நான் மிகச் சிறந்ததொரு கவிதை வரிகள் அம்மா. விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பு. விவசாயியோடைய வாழ்வு சிறக்கணும். காலை கதிரவன் கண் விழிக்கும் பயணம். நெல் விதை கொண்டு வாழ்க்கை ஆரம்பம். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி காடு மேடெல்லாம் கழனி பாய்த்து அந்த நெல்மணி பார்த்து அந்த சிரிக்குமே. அவனுடைய உழைப்ப போட்டாதான் அந்த நெல்மணி சிரிக்கும். வயிறும் மனமும் மயக்கும் மகிழ்ச்சி. அந்த நெல்மணி எல்லாம் போட்டு அவன் அறுவடை பண்ணி அந்த விளைச்சல் தரும்போது அவன் அறுவடை எடுக்கிறானே அந்த விவசாயி அடையிறதான் மகிழ்ச்சி. விளைச்சல் தருவது விவசாய பணி. சுயநலமின்றி தன்னல் பொதுநலம் அதாவது சுயநலம் இன்றி தன்னலம் பாராது விளைவிக்கின்ற அந்த விவசாயிக்கு அந்த விவசாய பணி சிறக்கணும். விளைநிலம்தான் நாட்டின் உடைய சொத்து. அது விளையில்லா நிலமாக மாற்றினால் அது எப்படி விளையும் என்ற ஒரு வினாவையும் எழுப்பியுள்ளீர்கள். பசுமை புரட்சி பாரெங்கும் பரவட்டும். நல்லோர் ஒருவர் மனதை பார்த்து மழை பெய்யுது. அதே மாதிரி மனிதநேயம் கொண்ட மகத்தான மனிதனாலதான் நாளும் இந்த நாடு சிறக்கவும் விவசாயம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதொரு விவசாய சிந்தனை கொண்டு உங்களுடைய கவிதையை வழங்கின உங்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் அப்பா. உயர்வையனை சிந்தியதால் தங்கமே தங்கம் விளைச்சல் எல்லாம் கொடுக்குதடி தங்கமே தங்கம். வேர்வையினை சிந்தியதால் தங்கமே தங்கம் விளைச்சல் எல்லாம் கொடுக்குதடி தங்கமே தங்கம். கண்மணியாய் நிலம் என்ன தங்கமே தங்கம் அது நெல்மணியை கொடுக்குதடி தங்கம். பாடல் இவருடைய கவிதையை கேட்ட வந்தது. மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தீங்களம்மா. தொடர்ந்து கவிதையாக இணைந்து சிறப்புகள். நன்றி. மதிப்பிற்குரிய சரஸ்வதி ஐயப்பன் அம்மா, கவி அரங்கம், விவாத மேடை, பட்டிமன்றம் பல நிகழ்வுகளில் தன்னுடைய சிறப்பான பங்கேற்புகளை தந்து கொண்டிருப்பவர். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. புன்னகை. வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. புன்னகை பூக்கும் புதுமலராய் வரிகளில் அருவியாய் இருக்கும் நடுவர் அவர்களே, தலைமை இன்று நீங்கள் நமக்கான சின்ன சின்ன தவறுகளையும் வேண்டாதவற்றை நீக்கி அதை அழகாய் செதுக்கி நம்மளை ஒரு பெரிய சிற்பியாக உருவாக்க துடித்து கொண்டிருக்கும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்த நல்வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களும் வந்தனங்களும். வாய்ப்பிற்கு களியன் தலைப்பு எடுத்ததுக்கு காரணம் அவர் ஒரு சாதாரண மனிதரா தான் நான் இந்த புவியில இருந்தாரு. அவர்
திருமங்கை ஆழ்வாரா எப்படி மாறினாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை ஒரு சின்ன கவிதையா நான் சொல்றேன். திருவாளி அருகே திருக்குறையூரில் பிறந்த கடியன் மற்போர் விற்போர் புர்வியேற்றம் கற்றவர் ஆசுகவி மதுரக்கவி சித்திரக்கவி வித்தாரக்கவியில் வல்லவர் சோழ நாட்டின் திருமங்கை ஊரின் அரசனானார். குமுதவள்ளி மேல் கொண்ட காதலால் உருமாறினார் கவர்வு செய்தார். அன்னதானம் செய்திடவே புலம் பெயர்ந்தார். கடி இருந்தாலும் கவனமாய் கவர்ந்தார். சிறு செய்தேனும் பொருள் கொணர்ந்தார். எள்ளி எழுந்தவுடன் அன்னதானம் செய்திடவே உறவி ஏறி படியை செய்து காண்பவர்களிடம் பார்ப்பவர்களிடம் கவர்வு செய்தார். ஒரு நாள் அன்னதானம் செய்திட பொருள் இன்றி முருங்க நின்றார். என்ன செய்திட உரு கொண்டார். புதையல் கிடைக்கும் முழுதும் முற்று பெற்றது. மீண்டும் குதிரை ஏறி கொள்ளையடிக்கு சென்றார். எல் கண்டு மறைந்து நின்றார். இறைவனும் இறைவியும் வந்தனர். வேடம் கொண்டே ஆபரணம் பல பூட்டி வந்தனர். அழியல் கண்டு விரைவு கொண்டு நெருங்கிய ஆபரணம் கவர மெட்டியொன்றை திருப்பாதத்தில் இருந்து கலட்ட இயலாமல் அவர் தாழ் பணிந்து முயலவே இவர் பால் அருள் கூர்ந்து அவரும் காதில் மந்திரம் போதி ஆட்கொண்டாரே. கலியனும் திருமங்கை ஆழ்வாரே ஆனாரே உலகம் ஒய்ய. இப்படியான அவர் நமக்கான செயல்களில் உனது இயல்பை மென்மையாய் மாற்றிடு. உனது உள்ளத்தை வெண்மையாய் வைத்திடு. உனது செயல்களில் நேர்மையை கடைபிடித்திடு. உனது வெற்றிகளில் கருமையை தவிர்த்திடு. உனது கடமைகளில் உறுதியாய் இருந்திடு. உனது உடைமைகளின் கவனமாய் பாதுகாத்திடு. உனது இயலாமைகளை முயன்றே சரி செய்திடு. உனது கண்மை கரையாது வலிமையாகிடு. உனது பகைமையையும் அன்பால் வென்றிடு. உனது ஆளுமைகளை பண்பால் கவர்ந்திடு. உனது மாட்சிமைகளை உரைக்க உரைத்திடு. இப்படியாக பண்புகளை நமக்கு விட்டு சென்ற அந்த ஆன்றோர் மூதோர் வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மற்றும் பெரியோர்களும் அனைவரும் நமக்காக அருளி செய்ததை இந்த தளத்தில் பதிவிட எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனம் நிறை வந்தனங்களும் வணக்கங்களும் நன்றிகளும். அன்புடன் நட்புடன். மிக சிறந்ததொரு கவிதையம்மா. எப்பயுமே எங்க அம்மா அழகா முடிப்பாங்க. அன்புடன் நட்புடன் அப்படின்னு முடிப்பாங்க. சிரிச்ச முகத்தோட ரொம்ப அமைதியா எப்பயுமே அந்த ஒரு ஆர்ப்பாட்டமே இருக்காது. புன்னகையோட இருப்பாங்க. ரொம்ப அமைதியா சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு சிறு இது கூட இல்லாம நல்லா அப்படி பொறுமையா வாசிச்சு சொல்லிட்டு போவாங்க. ஆனா கருத்துக்கள் ஆழ்ந்த கருத்துக்களா இருக்கும். இன்னைக்கு தேர்ந்தெடுத்த தலைப்பே திருமங்கை ஆழ்வார். நல்லதொரு தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றிகள் அம்மா. அவருடைய வாழ்க்கை அந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூறிய இதை மற்போர் விற்போர் கற்றவர் ஆசு கவியிலையும் அவர் வித்தகர் குமுதவள்ளி மீது காதல் சிறிதெனினும் பொருள் கொணர்ந்தார். அன்னதானம் அவர் செய்தார். அன்னதானம் செய்திட பொருள் இல்லாமல் நின்றார். அப்போ இறைவனும் இறைவியும் வந்தனர். மந்திரம் கொண்டு போற்றினர். உன் உள்ளத்தை எப்பயுமே நேர்மையா வைத்திடு. உடைமையை கவனமாக காத்திடு. இப்படி பல விடயங்களை கூறி சென்றுள்ளார். ஆன்றோர்கள் அந்த நாயன்மார்கள் அருளி செய்த அந்த விடயத்தை எடுத்துட்டு இன்று கவிதை பாராட்டிய அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. மிக்க நன்றி புன்னகை அரசியை. நன்றி. திருடினான் கோயில் கட்டிட எண்ணினான். கொள்ளையடித்தான் திருடினான் கோயில் கட்டிட எண்ணினான். வெள்ளை மனத்தனன் திருமங்கையாழ்வார். வெள்ளை மனத்தனன் திருமங்கையாழ்வார் என்று அவரை நாம் போற்றியாக வேண்டும். அன்றைக்கு மக்கள் நலப்பணி செய்வதற்காக கொள்ளையடித்தேனும் அந்த மக்களை காப்பாற்றுவேன், அவர்களுக்காக செய்வேன், அந்த இறைவனுக்காக தொண்டு செய்வேன், மக்களுக்காக தொண்டு செய்வேன் என்று வாழ்ந்தவர் திருமங்கையாழ்வார். இந்த கதையை பெரிய அளவில் எடுத்து நம்முடைய நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் போட்டு காட்ட வேண்டும். இன்றைக்கு மக்கள் நலப்பணி என்று சொல்லி கொள்ளையடித்து தங்களுடைய மக்கள் நலத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கிறார். தன் குடும்பத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு தனக்கு தீய பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று
மக்கள் பணியிலே, இறை பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபட்டு கொண்டவர் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வாருடைய சிறப்பான ஒரு வரலாற்றை மிகச் சுருக்கமாக எளிய நடையிலே எடுத்துக்கொள்ளார். சிறப்பம்மா ஆழ்வார் நம் மனதை ஆழ்வார். அவர் பொன்னை மட்டுமல்ல, பொருளை மட்டுமல்ல, உங்கள் கவிதை கேட்டால் என்னையும் கொள்ளை கொண்டார். நன்றி ஐயா. அடுத்து அமுதா சிங்கர் ஐயா. அம்மையார் அமுதா சிங்காரவேலு. அமுதா சிங்காரவேலு அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். கோவையிலிருந்து வருகிறார். கோவையிலிருந்து வருகிறார். இந்த கவிதை பாவை கோவையிலிருந்து வருகிறார். வாருங்கள் அம்மா. தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் முதற்கண் வணங்கி, சங்கத்தமிழ் பூங்கா நிறுவனர் ஐயா நிலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, கவியரங்க தலைமை அம்மா அவர்களை வணங்கி, கவி அரங்கை சார்ந்த அத்துணை கவி ஆளுமைகளையும் வணங்கி துவங்குகிறேன் ஐயா. என்னுடைய தலைப்பு எந்திர வாக்கு. உழைப்பை நம்பிடும் உழைப்பாளி எல்லாம் பிழைப்பை பார்க்கவே பத்தவில்லை நேரம். வழக்கம் மாறிய வாக்கு முறையோ பழக்கிக் கொள்ள பதறித்தான் போயிருந்தனர். அழுத்திய பொத்தான் அலறிடல் கண்டதும் செலுத்திய வாக்கு சென்றதோ வேறிடம். பதறிய கணமது பற்றியே ஆராய சிதறிய ஓட்டை சுட்டது எந்திரம். இதுவரை போட்ட இயல்பிலே சின்னத்தை புதுமுறை மாற்றி போட்டது பிடிக்காதவருக்கு. உலகமே மாறிடும் உல்லாசம் கூட வரும் விளக்கியே வைக்கப்படும் விதிவிசத்தால் பெண்ணினம். தனக்கென்று ஏதுமில்லை, தனக்கான விருப்பமில்லை, எனதென்று சொல்லவியலாது ஏதலியாள் இருப்பவளே. அவளுக்கு சின்னமில்லை, அதுபோல கட்சி இல்லை, தவப்பையன் போல் தரப்பட்ட தலைப்பிலேயே அவள் வாக்கு. யார் ஆண்டாலும் யார் ஆட்சி அமைத்தாலும் பார்க்கும் இடம் மட்டும் பரிச்சயமாய் தெரிந்திடும். விவசாயம் செய்தே விளைவிக்க முடியவில்லை, கவனிக்க மறுக்கும் கஞ்சமானது கட்சி கூட்டம். தரப்பட்ட உதவித்தொகை தண்ணீரை மறக்க செய்து வரப்படாத தண்ணீர் கேட்க வாய் மூடிய மௌனிகளாய். தேர்தலுக்காக தந்து சென்ற தேராத வாக்குறுதி பார்வையில் கூட்டம் பதியும் போதே மறந்து போனது. எதற்காக வாக்கிட்டோம், எதன் பின்னே செல்கின்றோம், அதற்கான அர்த்தம் அதை ஆராய்ந்து சொல்வாருண்டோ? எந்திர உலகத்தில் எந்திர வாக்குப்பதிவில் தந்திரமும் இருக்கும், மந்திரமும் இருக்கும், தொலைத்த மனம் மட்டும் இருக்காது. எத்தனையோ பேர் கேட்டிடுவார் எதற்கிந்த வாக்கென்று. பித்தமாகி போன சின்னமோ பிறநிலையை தருகிறது. கண்முன்னே காட்டும் காட்சி மட்டும் தெளிவாகிறது. பண்ணிய வேளைத்தனம் பகல் வேஷம் போடுகிறது. எதன் மீதும் பிடிப்பில்லா ஏதலியால் நின்ற மக்கள் பதறியே போட்டிடுவார் பற்றில்லா எந்திர வாக்கு. நல் வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. மிக நன்றிகள் அம்மா. மிக சிறந்ததொரு ஒரு கவிதை, மிக சிறப்பாக இருந்தது. இந்த அரசியல் வாழ்க்கையை நல்லாவே சுட்டி காட்டிட்டீங்க. எப்படி எல்லாம் நம்மள்ட்ட வாக்க வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படியே எல்லாருடைய உள்ள கிடக்கைய அப்படியே உங்க கவிதை மூலமா மிக சிறப்பாக அனைத்து வரிகளுமே மிக சிறப்பாக ஒரு வைர வரிகளாகவே இருந்ததம்மா. உழைப்பை நம்பிடும் உழைப்பாளி நன்றிகள் அம்மா. உழைப்பை நம்பிடும் உழைப்பாளி பிழைப்பை நம்பிடும் பொழுது அழுத்திய பொத்தான் மட்டும் நமக்கு நல்ல வாக்க தந்துடுதா? அவங்க கொடுத்த வாக்கு நம்ம கொடுக்குற வாக்கும் அவங்க கொடுக்குற வாக்கும் எப்படி இருக்கு? அந்த வினாவை எழுப்பியிருக்கிறீங்க. நான் போடுற வாக்கு ஆனா அவங்க கொடுக்குற சொல்வாக்கு எப்படி இருக்கு? அதை நிறைவேற்றுகிறார்களா என்கின்ற வினாவை கேட்டுக்கிறீங்க. பதறிய கணம் பற்றாது சிதறிய வாக்கு. தனக்கென்று ஏதுமில்லை, அவளுக்கென்று சின்னமில்லை, விவசாயம் செய்தாலும் கவனிக்க ஆள் இல்லை, தேராத வாக்குறுதி எதற்காக வாக்கிட்டோம், எந்திர உலகத்தில் எந்திர வாக்கு தந்திரம் உண்டு. நல்லா அந்த எதிகையோடு நல்லா எழுதிருக்கீங்கம்மா. எந்திரமான இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல வாக்குமே எந்திரம் ஆயிடுச்சு. இங்க தந்திரமும் உண்டு மந்திரமும் உண்டு அப்படின்னு நம்ம கண்முன் காணும் காட்சியே ஒரு கேலி குத்தா இருக்கு. அவங்க சொல்றது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்று மாறுமோ இந்த கேலி கூத்துங்கிற வினாவோட முடிச்சிருக்கிறீங்க. நல்லதொரு வைர வரிகளை தந்த அம்மா அவர்களுக்கு நான் மிக்க நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அம்மா. நன்றிகள் அம்மா.
ஐயா எந்திர வாக்கு என்னும் நேரம் ஜூலை 4. கவிதை மிகவும் சிறப்பம்மா. நன்றிங்கய்யா. எந்திரமாகி போன மனிதர்கள் எந்திரத்தின் மூலம் வாக்களிக்கிறார்கள், எந்திரத்தின் மூலம் வாக்களிக்க சொல்கிறார்கள். அதாவது அறிவியலில் உயர்ந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் கழிவு நீரை அல்ல எந்திரத்தை பயன்படுத்துகிறார், வாக்களிக்க வாக்குச்சீட்டை பயன்படுத்துகிறார். நம்ம நாட்டுல கழிவு நீர் அள்ளுவதற்கு கைகளை பயன்படுத்துகிறார், வாக்களிப்பதற்கு எந்திரத்தை பயன்படுத்துகிறார். கவிதை சிறப்பம்மா. அம்மா அமுதா, உங்கள் பெயர் அமுதா, உங்கள் பெயர் அமுதா, கவிதை நடை அமுதா, சொல்ல வந்த பொருள் அமுதா என்று கேட்கிறேன், சொல்லுங்கள் அமுதா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க கவியப்பா. சரிங்க ஐயா. கவிஞர் பா பரத் ஐயா, 11ஆம் வகுப்பில் நுழையும் மாணவன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய காவல்துறை சார்ந்த கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். தலைப்பு காவல்துறை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காக்கும் காவல்துறையின் வாய்ப்பாடு. சமுதாயம் சந்திக்கும் சீர்கேடு சட்டம் சமாளிக்கும் துணிவோடு. எல்லைகளை காத்திடும் கொள்கையோடு கிழக்கே படர்ந்திருக்கும் வங்கக்கடலோடு. மக்களை காத்திடும் மகிழ்ச்சியோடு மனமில்லா மனதோடு. மேற்கே படர்ந்திருக்கும் மலைகளோடு கிழக்கே படர்ந்திருக்கும் காடுகளோடு சமுதாயத்தின் சீர்கேடு அதை தடுப்பது காவல்துறையின் வேலைப்பாடு. குற்றங்கள் எதுவாயினும் காவல்துறையே சரி செய்ய வேண்டும். அதை எதிர்த்து கேட்பவனை உடனுக்குடன் கண்டிக்க வேண்டும். இதுவே காவல்துறையின் செயல்பாடு. காவல்துறையினர் அனைத்து குற்றங்களையும் கண்டறிந்து அதற்கு தண்டனை வாங்கி கொடுப்பவராவர். கடமையை உணர்ந்து கண்ணியத்தை நினைத்து கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு பணி அமர்பவர். ஆயினும் லஞ்சம் என்பதை வேலையாக எடுத்துக்கொண்டு காவல்துறையை நியாயமற்றதாக மாற்றி வருபவர். நேர்மையாக பணி செய்தால் நியாயம் ஒன்று கிடைக்குமோ, நேர்மையாக செய்யாவிட்டால் அநியாயம் ஒன்று கிடைக்குமோ? சிந்தித்து முடிவெடுப்பது நீதிபதியின் பங்காயினும் அதை ஆராய்ந்து ஒப்படைப்பது காவல்துறையின் பணியே. அதனிலும் லஞ்சம் பெற்று அநியாயமற்றி கிடைப்பதோ காவல்துறையே. நியாயத்திற்காக காவல்துறையினர் எதையும் செய்வதில்லை, லஞ்சத்திற்காக மட்டுமே செய்கின்றனர். கடமையை கண்டு என்று கடமையை இழந்து கண்ணியத்தை இழந்து கட்டுப்பாட்டையும் இழந்து லஞ்சத்திற்காக பாடுபட்டு வருகின்றனர். இவையெல்லாம் கடந்து
இவையெல்லாம் கடந்து மனிதர்களுக்காக உழைக்கும், மக்களுக்காக உழைக்கும் வழக்கறிஞர்களுக்கு கிடைத்தது சிலது. அந்த வழக்கையே லஞ்சத்திற்காக மாற்றி அமைப்பது காவல்காரர். நியாயமற்ற உலகினை லஞ்சமின்றி வளர்க்க வேண்டும் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. மிக சிறந்ததொரு கவிதையப்பா. இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே ஒரு காவல்துறை எப்படி எல்லாம் கடமையை ஆற்ற வேண்டும்ங்கிற அந்த பங்கு, அவங்களுடைய காவல்துறை எப்படி எல்லாம் நடந்துக்கணும், அவங்கதானே நாட்டை திருத்தி மேம்படுத்தணும், அவங்களுடைய கடமையில இருந்து தவறாங்களே அப்படின்னு நீங்க உங்களுடைய கவிதையில கொண்டு வந்திருக்கிறீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதெல்லாம் இப்ப இங்க எங்க இருக்கு? சீர்கெட்டு போயிருக்கு. சட்டத்தை காக்குதா இந்த காவல்துறை? மக்களை காத்திடும் மகிழ்ச்சியோடு, மனமில்லா மனதோடுல மக்களை காத்திடும் மகிழ்ச்சியோடு உழைக்கல. மேற்கே படர்ந்திருக்கும் மழையோடு கிழக்கே படர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வரிகளை தந்தீங்க. சமுதாயத்தின் சீர்கேடுகளை தடுப்பது அதன் கடமையே. சமுதாயத்துல எவ்வளவோ சீர்கேடு இருக்கு, அதெல்லாம் ஒரு காவல்துறை தானே தடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. எதிர்ப்போனை கண்டிக்க வேண்டும், ஆனா எதிர்க்கிறவனெல்லாம் சிறையில பிடிச்சு போட்டுறாங்க. குற்றங்களை கண்டறிந்து, கடமை அறிந்து, கட்டுப்பாட்டை அறிந்து பணிய அவங்க செய்யணும். லஞ்சம் வாங்குறதையே அவங்க வேலையா கொண்டிருக்கிறாங்க. நேர்மையாக செய்தால் அநியாயமாக அவங்களையே கைது செய்து வச்சிடறாங்க. ஆராய்ந்து பார்ப்பது காவல்துறையினர் பணியே. நியாயத்திற்காக காவல்துறையினர் எதையுமே செய்யவில்லை, லஞ்சத்துக்காக தான் எல்லாத்தையுமே அவங்க செய்யறாங்க. கடமை தவறிறாங்க, கண்ணியம் தவறிறாங்க, லஞ்சத்துக்காகவே வாழ்றாங்க, வழக்கறிஞர்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறீங்க. நல்லதொரு கவிதையை தந்த பரத் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வணக்கங்களும். நன்றி. வணக்கம் பரத், நல்ல கவிதை சொன்னீங்க. இப்ப 11ஆவது படிக்கிறீங்க, பிற்காலத்துல என்ன ஆக போறீங்க நீங்க? பேராசிரியர். பேராசிரியர், தமிழ்துறை ஆய்வு பேராசிரியர். பேராசிரியர் ஆங்க. பேராசிரியராகி நிறைய நல்ல மாணவர்களை உருவாக்குங்க. உங்க கவிதையை கேட்ட போது எனக்கு சில வரிகள் தோணுச்சு, அதை எழுதி வச்சு படிக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்றீங்களா? குற்றங்களை கண்டறிந்து தண்டனை தருவார். இது நீங்க சொன்ன வரிதான். குற்றங்களை கண்டறிந்து தண்டனை தருவார். சிலர் குற்றவாளி ஆகி அங்கு தண்டனை பெறுவார். சிலர் குற்றவாளி ஆகி அங்கு தண்டனை பெறுவார். சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து என்று பிரிவுகள், சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து என்று பிரிவுகள் அடிமட்ட மக்கள் நலனை காக்கும் மக்கள் உறவுகள். அடிமட்ட மக்கள் நலனை காக்கும் மக்கள் உறவுகள். வட்டமிட்டு ஊருக்குள்ளே ஊர்வலம் செல்வார். வட்டமிட்டு ஊருக்குள்ளே ஊர்வலம் செல்வார். நம் வாட்டம் போக்க திட்டமிட்டு சீருடை கொள்வார். காவல்துறைக்கு வர்றவங்க யாருமே லஞ்சம் வாங்க வர்றது கிடையாது, தப்பு செய்வார்கள். ஒரு அடிப்படையில் அவங்க மனசுல ஒரு சமூக நலன் நோக்கம் இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க வர்றாங்க. ஆனா வந்த பிற்பாடு சில சூழ்நிலை காரணமாக நாம் அவர்களை குறை சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுறாங்க. யாருமே அந்த நோக்கத்தோட வர்றதில்லை. ஏன்னா நீங்க காவல் பணி ஈகாப்பான்னு சொல்லுவாங்க, இந்திய காவல் பணி. அவர்கள்லாம் மிகச்சிறந்த அறிவு நேர்ச்சி உள்ளவர்கள். கல்வி மாணவர்களாக இருக்கும்போது கல்லூரி மாணவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறவங்க தான் இந்திய காவல் பணிக்கும் இந்திய ஆட்சி பணிக்கும் வர்றாங்க. எனவே அந்த அளவுக்கு அறிவுள்ளவர்கள் இந்த மாதிரி பின்னாடி ஆடுறாங்கன்னா அதுக்கு அந்த சமூக சூழ்நிலைமை, அரசியல் சூழ்நிலைமை இதெல்லாம் காரணமாக இருக்கு. இவர்கள் எல்லாம் உங்க காலத்துல இதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் வர்ற போது, பிற்காலத்துல உங்களுடைய தலைமுறை வர்ற போது சிறப்பாக மாறிடும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி தருது. நல்லா கவிதை. என் கவிதை நல்லா இருந்தா? நல்லா என் கவிதை கேட்டுதா? கேக்குது ஐயா. நல்லா இருந்தா, சுமாரா இருந்தா, சுத்தமா சும்மா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா மகிழ்ச்சி.
மிக அருமை. மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. சரி. அடுத்த கவிஞர் அதையுங்கள். கவிஞர் சுரேஷ் பாபு இருக்கிறார். கவிஞர் சுரேஷ் பாபு ஐயா அவர்கள் பன்முக சாதனையாளர், கவிதை, கட்டுரை, விவாதம், பட்டிமன்றம், ஆன்மீக கருத்தாளர், சமூக சேவகர், 108 முறை குருதி தானம் கொடுத்தவர். இந்திய உலக சாதனை புத்தகங்களில் 7 முறை பெயர் இடம் பெற்றிருக்கிறது இவருடைய பெயர். 9 உலக சாதனை, 269 விருதுகள், 5000 வெற்றி சான்றிதழ்கள் பெற்றவர். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள் ஐயா. வந்தேன் தமிழ் உறவுகள். ஐயா கேக்குதுங்களா? இருக்காரு. இப்ப நிறுத்திட்டேன் ஐயா நீங்க சொன்ன பிறகு. கேக்குதுங்களா நான் பேசுவது? அனைத்து அன்பான தமிழ் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். என்னை நேற்றைக்கு சகோதரி அவர்கள் அழைத்தது கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. பட் எதிரானாக்க ஒரு சின்ன குடும்ப சுற்றுலா போயிருந்தேன், ஆன்மீக சுற்றுலா. அது எப்பதான் வந்து முடிஞ்சேன். வந்த உடனே சகோதரி சொன்னதால உடனே வந்துட்டேன். என்னுடைய தலைப்பு காதலுக்கு ஏது வயது. இது இன்றைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமானது நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இன்றைய காலகட்டத்துல பல விவகாரத்துகள் உடனே வந்துட்டு இருக்கு. அதற்காக எனது அனுபவம் மற்ற இடங்களிலிருந்து நான் பார்த்து அதன் மூலமாக நம்மளும் இந்த மாதிரி நல்லபடியா இருக்கணும், மற்ற வரக்கூடிய இளமை சமுதாயமும் நல்லபடியாக திருமணமாகி நூற்றாண்டுகள் பல அவர்களும் பார்க்கணும்ன்ற ஒரு ஆவல்ல நான் எழுதினது. இந்த கவிதைக்குள்ள போகிறேன். தலைப்பு காதலுக்கு ஏது வயது. அன்பான உறவுகளின் அரவணைப்பில் நீயும் 60 நிறைவு செய்தே எடுத்து வைத்தாய். இன்றொன்றன் பிறந்த நாளில் மனம் நிறைந்த வாழ்த்தை இனிய தமிழில் சொல்லிடுவேன் என்றும். உடல் நலமும் உள்ள நலமும் பெற்றே எழுக்கதிராய் இப்பூவுலகில் வளைய வர வேண்டும். வான்மேகம் குளிர்ந்து வந்து வாழ்த்து மழை தூவும். வளர் நிலவும் வழிமொழிந்து தன் நொழியால் வாழ்த்தும். தேன் தமிழ் போல் இனிமையுடன் இளமையோடு நாளும் திக்கட்டும் புகழ் மணக்க நூற்றாண்டு வாழி. வயதான பெண்ணால் தான் வளமான காதல் வருமாம். அப்படியா? நீங்களே சொல்லுங்கள் உண்மையை. கனவிலே வந்தது காதலுடன் மல்லிகை சரம் வாசமும். ஏதோ ஓசை கேட்டு கண் விழித்ததும் கடுப்பை கிளப்பியது. காதலை கழட்டி வைத்த பல்செட். எனக்கும் வயது 70 தான். எனினும் எனது மனக்குரங்கின் ரசனைக்கும் எண்ணத்திற்கும் என்றும் வயது 16. எனக்குள் நீ என்னவனே என்றும் இணைவனே அமுதம் போன்று சுவை தருபவனே. வயோதிகமும் வனப்பும் தான் அன்பே, உன்னில் தான் அதை நானும் உணர்ந்தேன். நீயே வாழ்வின் உன்னத உறவு. மகிழ்ச்சி நீருற்று நெஞ்சில் பொங்க. மகிழ்ச்சியை உன் கண்ணில் பார்க்க என் சுமையெல்லாம் தூசாகி போகும். நம்பிக்கையை நமதாக்கி கொண்டு தூய மனதை தேடும் என் உறவே. இப்பிறப்பின் வரமான என் உயிரே, எப்பிறப்பும் நீயே வர வேண்டும். தென்றலும் நம்மை வருடி செல்லும் யுகத்தையே சுகமாக்கிக் கொள்வோம் என்றும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகச் சிறந்ததொரு வரிகள் ஐயா. எனக்காக நான் சொன்னதுக்காக ஆன்மீக சுற்றுலா போயிட்டும் நீங்க அந்த உடல் சோர்வு படாம நிகழ்வில கலந்து கொண்டதுக்கு மிகவும் என்னுடைய நன்றிகளை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். காதலுக்கு ஏது வயது. அன்பான உறவுகளோட 60 வயசுல கூட அந்த மனம் நிறைந்த வாழ்க்கையில நம்ம பின்னோக்கி பாக்குறதே நம்முடைய காதல் எண்ணங்களை தான். அதை அழகா சொல்லியிருக்கிறீங்க. உடல் நலமும் உள்ள நலமும் பெற்று வளர் நிலமும் வாழ்த்தும் தீ தமிழ் போல் வாழ்த்தும். கனவிலே வந்தது மல்லிகை சரம் கொண்டு அவள் சூடின அந்த பூவோட காதலி கலத்தி வைத்த அந்த பல்செட்டு சொன்னது ரொம்ப ஒரு நகைச்சுவையோட நல்ல அழகா எழுதியிருக்கிறீங்க. எனக்குள் என்றும் வாழ்ந்து கொண்டு அந்த சுவைத்தவள் தான். அவளோட என்றுமே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்பிறப்பும் நீயே. என்றுமே இந்த காதல் என்றுமே நமக்கு அழியவே அழியாது. அதுக்கு எப்பயுமே வயதே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லதொரு கவிமலையை தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் ஐயா. நன்றிமா. எனக்கு இன்னும் வயது 60 ஆகவில்லை, ஆனாலும் சரிங்க ஐயா. பாவேந்தருடைய குடும்ப விளக்கிலே முதியோர் காதலை சொல்லியார், மிக அழகாக சொல்லி. அதுபோல
இங்கும் ஒரு காதல் மலர்ந்தது. ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். விவாகரத்தெல்லாம் போயினா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்க. அது விவாகரத்து போன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்க, அப்படின்னா விவாகரத்து வராதுங்க அப்படின்னா. அது மாதிரி இந்த காலம் காதல் என்பதை கூட தவறாக புரிஞ்சு. என்னை பொறுத்த நான் அடிக்கடி சொல்லுவேன், காதல் திருமணங்கள் முடிகிற போது காதல் முடிந்து விடுகிறது. ஆனா இந்த பார்த்து பண்ணி வைக்கிற அரேஞ்சு மேரேஜ் சொல்லுகிற பார்த்து செய்து வைக்கிற திருமணங்கள் நடைபெறுகிற போது அன்றைக்குதான் அந்த காதல் தொடங்குகிறது. இதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டுன்னா நம்ம தஞ்சை அஞ்சல்தாசன் ஐயா தான். அவர் தான் சொன்னாங்க, வேற யாரும் சொல்ல முடியாது. இன்றும் அவர் தன்னுடைய மனைவியை காதலித்துக் கொண்டிருக்கிறார். மனைவியை காதலிப்பதற்காகவே அதுதான் காதல் என்பது. நாம எத்தனை வயதானாலும் அந்த காதல் என்பது அதற்கு முடிவு கிடையாது. அன்பு என்பதற்கு முடிவு கிடையாது. வாழ்நாள் பரியந்தம் நம்மோடு தொடரக்கூடிய ஒரு உறவாக அந்த காதல் இருக்கிறது. நேரடியாகவே சொல்லுவேன், ஆண் பெண் காதல் இதையே சொல்லுவேன். காதல் என்பதற்கு இப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம் அதெல்லாம் இல்லை, இதையே சொல்லுவேன். நேரடியாகவே சொன்னால் அதற்கு வாழ்நாள் முழுவதும் அந்த வாழ்நாள் பரியந்தம் என்றால் அந்த பரியந்தம் என்கிற சொல்லை நான் வட சொல்லித்தான் பயன்படுத்துகிறேன். அது அப்படிதான், அதுக்காக சரியான பொருத்தமான முழுவதுமாக என்பது கூட அது பாருங்க. அந்த அளவுக்கு காதல் சிறப்பையா, சிறப்பு. காதலுக்கு 7 வயது, உண்மைதான். காதலுக்கு வயது கிடையாது. காதலுக்கு வயது. நன்றிகள் சகோதரரே. நன்றி. எனக்கு நிகழ்வு தலைமை பொறுப்பை தந்த எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அகம் கழித்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இடம் சார்வது நான் ராஜசுலோச்சனா, ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இந்த கவியரங்கத்திலே மிகச் சிறப்பாக தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்த கவிஞர் திலகம் திருமதி ராஜசுலோச்சனா அவர்களையும், இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்க கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும் நான் முதற்க என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக உங்களுக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த கவிஞர் பெருமக்கள் அனைவரும் மிகச் சிறப்பான கவிதைகளை வழங்கினார்கள். தங்கள் தங்கள் சிந்தனையை தங்கள் எண்ண போக்கிலே வண்ண கவிதைகளாக வடித்து கொடுத்தார்கள். அதிலே கவிஞர் தஞ்சை அஞ்சல்தாசன் அவர்கள் முதல் கவிதை வழங்கி முத்தான கவிதை கொடுத்தார். தொடர்ந்து கவிஞர் இரா பானுமதி, கவிஞர் டி மீரா, கவிஞர் இளங்கவி கவிஸ்ரீ சரவணன், தொடர்ந்து கவிஞர் முத்துவேல் பிரின்ஸ், கவிஞர் சுஜி மாதேஷ், கவிஞர் கற்பகவல்லி, கவிஞர் சரஸ்வதி ஐயப்பன், கவிஞர் அமுதா சிங்காரவேலு, இளம் கவி பா பரத், நம்முடைய தாடி நரைத்தாலும் என் வயது மட்டும் அதிகமாகவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பா சுரேஷ் பாபு, இப்படி அனைவரும் சிறப்பித்தார்கள். இந்த கவியரங்கத்திலே கவிதை வழங்கி சிறப்பித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டால் எங்கள் நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறக்க வாய்ப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இது உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம். தொடர்ந்து கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. நீங்களும் கலந்து கொள்ளலாம், பங்கேற்கலாம், பார்க்கலாம், பாராட்டலாம், வாழ்த்தலாம். நன்றி, வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, நீலகண்ட தமிழன் ஒருங்கிணைப்பாளர்.